அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கோடிகளில் வருமானம் தரும் பாவ கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்க்கலாம். பொதுவாகவே பாவ கிரகமான ராகு, சனி, செவ்வாய், கேது இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு கொள்ளும்போது அந்த இடம் பாதிக்குது. அந்த இருக்கிற இடமும் பாதிக்கும், பார்க்குற இடமும் பாதிக்கும். குறிப்பாக சனி, செவ்வாய், ராகு இப்படியெல்லாம் ஒரே ஒட்டுமொத்த பாவகிரகமும் ஒரே இடத்துல நின்னாலோ தங்களுக்குள்ளே பார்த்துக்கிட்டாலோ அந்த இடமும் பாதிக்குது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குற இடமும் பாதிக்கும். அப்படிங்கிற அமைப்பில் மனிதனுக்கு தேவையில்லாத கடன், நோய் அமைப்புகள், இருக்கிற இடம் 4ஆம் இடம் வந்த தாயார் அமைப்புகள் இதெல்லாம் பாதிக்கிற அமைப்பெல்லாம் இந்த பாவகிரக சேர்க்கைகள் கொடுக்கும். ஆனால் இந்த பாவகிரக சேர்க்கையை சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும்போது இது யோகமாக செயல்படும். இதை பற்றி நம்ம நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா சனியும் ராகுவும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்றுதுன்னா அவங்க தொழிலில் ரொம்ப தாமதமாக செட்டில் ஆகுவாங்க. வேலையில் பார்த்திங்கன்னா நீண்ட காலத்துக்கு அடிமை வேலையை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். ஆனால் அதை பார்த்திங்கன்னா ஒரு சுபகரங்களை தொடர்பு கொள்ளும்போது ஒரு குருவோ சுக்கிரனோ அதை பார்க்கும்போதோ சேர்ந்து இருக்கும்போதோ அது மிகப்பெரிய யோகமாக வேலை செஞ்சு அவங்க ஒரு 100 பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு மிகப்பெரிய சம்பாத்தியத்தை கொடுக்குற அமைப்பெலாம் அந்த யோகமாக மாற அமைப்பையும் நம்ம பார்க்க முடியுது. ஒரு சுபரை தொடர்பு போட்டுட்டுனா அந்த பாவர்கள் மிஞ்சி பலனை செய்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு லக்கண யோகராகவே குரு, சுக்கிரன் இவங்கெல்லாம் 9ஆம் அதிபதியோ 5ஆம் அதிபதியாவோ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருந்து திசை நடந்தாலுமே அவங்களுக்கு வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டிய திருமணம், குழந்தை அந்த மாதிரி உள்ள அவங்கள பர்சனல் வாழ்க்கை எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குமே ஒழிஞ்சு அது. ஆனால் சுபகிரகங்கள் பார்வை பெற்ற தொடர்பை பெற்று பாவகிரகங்கள் திசை நடக்கும்போது தான் மிகப்பெரிய செல்வந்தராகவும் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கறது, மக்கள் முகத்தில் புகழடைகிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா சுபகிரகங்கள் கொடுக்கறத விட சுபகிரகங்கள் பார்வை சேர்க்கை பெற்ற பாவகிரகங்கள் ரொம்ப பிரமாதமாக வேலை செய்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த வகையில் இது இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த ஜாதகம் பார்த்திங்கன்னா துலாம் லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. இந்த ஜாதகத்தில் மகர ராசியில் பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல சனி, ராகு, இருள், சந்திரன், அதாவது அடுத்த நாளே அமாவாசை நோக்கி போயிட்டுருக்கு. இருள், சந்திரன் இவங்க 3 பேரும் அந்த ஜாதகத்தில் சேர்ந்து நிற்கிறாங்க. அது 4ஆம் இடத்துலேயே இருக்கிறாங்க. இது ஒரு பாவகிரக சேர்க்கை. இந்த இடத்துல இருந்துன்னா இந்த இடத்தையும் பாதிக்கும். இவங்க வேலை, தொழில், சனி கர்மக்காரங்க இல்லையா, வேலையும் பாதிக்கணும், தொழிலையும் பாதிக்கணுங்கிற அமைப்பு வந்துடுது. இந்த திசை நடக்கும்போது ஜாதகர் ரொம்ப சிரமத்துக்குள்ள ஆவார் அப்படிங்கிற அமைப்பு வந்துடுது. ஆனால் இதில் இன்னொரு சூட்சமானு பார்த்தீங்கன்னா இதை கடகத்தில் உச்சமான குரு அதை அந்த கிரக சேர்க்கையை பார்த்துடுறாரு. இது அப்படியே உங்களுக்கு தொழில் வேலையில் ஒரு யோகமாக செயல்படுற அமைப்பு இது கொடுத்துருது உங்களுக்கு. இப்போ ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயசுலேயே அந்த ராகு திசை இந்த ராகு திசையில் நீங்கள் கோடீஸ்வரனாக வந்திருப்பீங்க சார். அந்நிய மத மொழி பேசுகிற வெளியூர் வெளியிடங்களில் மிக பெரும் பொருள் சம்பாதிக்கிற அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் வலுவாகவே இருக்குது. ஆனால் இந்த ராகு திசையில் சூரிய சந்திர புத்திகள் 2020, 19, 20, 21 காலத்தில் சென்ம சனி வந்ததுனால அங்கே அம்மாவுக்கு கெண்டம் ஏற்பட்டிருக்கும். மன அளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தொழில் வேலை வருமானங்கிறது ஸ்டாண்டர்டாக இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் நான் பலனாக சொன்னேன். அதுக்கு இந்த ஜாதகம் ஆமாம் சார், அந்த சென்ம சனியில் எனக்கு அந்த ராகு திசையில் சந்திர புத்தியில் எங்கள் அம்மாவே தவறிட்டாங்க. எனக்கு கொஞ்சம் சிரமமான அமைப்பு தான், நெருக்கமானவங்க பிரிவுங்கிறது ரொம்ப இழப்பினால தாங்க முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் என்னோடய வேலையை அது பாதிக்கலை. நான் சிங்கப்பூரில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் சம்மந்தமான ஒரு கம்பெனியில் ஒரு மேனேஜர் பொசிஷனில் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் சார். நல்ல பல லட்சங்கள் சம்பாதிக்கிற அமைப்புள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறேன். என்னோடையும் பல கோடி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதான் இவங்க சொன்னாங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்த கிரக சேர்க்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செஞ்சுது. இந்த ராகு திசையில் தான் இவங்க அந்நிய மத மொழி பேசுகிற, கரன்சி வேறுபாடு உள்ள வெளிநாட்டு பணங்களை, டாலர் போன்ற வெளிநாட்டு பணங்களை சம்பாதிக்கிற அமைப்பெல்லாம் இதே ராகு தான் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு யோகமாக செயல்பட்டாலும் அந்த சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது பார்த்திங்கன்னா முழு யோகத்தையும் இது விளக்காது. அப்படிங்கிறதுனால இந்த சென்ம சனியும் ராகு திசையில் சந்திர புத்தியும் வரும்போது இங்கே அம்மாவுக்கு கெண்ட 4ஆம் இடங்கிறதெல்லாம் அம்மாவுக்கு கெண்டத்தை கொடுத்துட்டு ராகு கேதுக்களை ஜடக்காரத்துவத்தை கொடுத்து உயிர்காரத்துவத்தை எடுக்கும். அது எந்த இடத்துல இருந்தாலும் அது சம்மந்தமாட்ட ஏக்கத்தையும் மன வருத்தத்தையும் கொடுக்கும். தசாபத்திக்கு ஏற்ப அந்த இடத்த பாதிக்கும். அப்படிங்கிறதுனால இங்கே தாயை இவங்களுக்கு பாதிச்சிருச்சு. சரி, சந்திரன் சனியை சேர்ந்தால் புனர்ப்பு தோஷம், உங்களுக்கு தாமத திருமண அமைப்பு தான் சார் இருக்குது, நீங்கள் தாமதமாக தான் திருமணம் பண்ணீங்கன்னு சொன்னால் ஆமாம் சார், எனக்கு இப்போ அதுதான் என்னோடய கொஸ்டின். நான் எப்போ திருமணம் பண்ணுவேன், எனக்கு கோடிகளில் என்னால் வாழ்நாளில் சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்டிருந்தார். இவர் இதுவரையுமே ஒரு கோடி அளவுக்கு சம்பாதிச்சிட்டார். இனிமேல் நான் என்னோடய லைஃப் எப்படி இருக்கும், நான் மல்டி மில்லியனர் ஆவேனா அப்படின்லாம் கேட்டிருந்தார். இந்த ஜாதகத்தில் சனியும் சந்திரன் சேர்ந்தது உங்களுக்கு புனர்தோஷம் அப்படிங்கிறதுனால தாமத திருமணம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால
இப்போ ஜாதகத்தில் குரு பலம் வந்திருக்கிறதுனால அடுத்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு திருமணங்கிறது ஆயிடும் அப்படின்னு நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன். குருவும் கேதும் சேர்ந்து கேளை யோகத்தில் இருக்குது. இப்போ குரு தசை 2022 நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ குரு தசையில் சனி புத்தி போயிட்டுருக்கு. இப்போயும் இவங்க நல்ல மாதிரி தான் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த குருவுமே யோக தசையாக தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா துலா லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அவர் வந்து 10ஆம் இடத்துல வந்து உச்சமாகி வக்ரமாயிட்டார். அதோட கேதுவோடு சேர்ந்துட்டார். ஸோ இது கேளை யோகமாக செயல்படும். வக்ரமானதுனால இது 6ஆம் இடத்து பலனை செய்யாமல் 10ஆம் இடத்து தொழில் வேலையை ரொம்ப ஸ்ட்ராங்காக செய்கிற அமைப்புங்கிறது வந்துடுது. பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பாவகரங்கள் நிறைய சேர்ந்து இருந்தால் நம்ம வந்து அந்த திசை வரும்போது ரொம்ப பாதிச்சிடும், நமக்கு ரொம்ப கருமா சேர்ந்துட்டு அப்படிலாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதில் ஒரு சுபகாரக தொடர்பு கொண்டு அந்த திசை நடக்கும்போது அதில் மிகப்பெரிய சம்பாத்தியத்தையே பண்ணுற அளவுக்கு உயரத்துக்கு போகிற அமைப்பும் வந்து சில ஜாதகங்களில் வந்து நடந்துருது. அதை நம்ம பிரித்து பார்க்கணும். அதுதான் நம்மளோட அனுபவங்கிறது வந்துடுது இல்லை உங்களுக்கு. மீண்டும் நான் உங்களை ஒரு நல்ல தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.